இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இன்றைக்கும் ஆண்டவர் காலையில் தேவன் ஜெபத்தை குறித்து தான் அருமையான தேவதாசர்களை மறைத்து ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா, பிரைஸ். தேவ தூதன் வரவும் நாம் தேவனிடத்தில் போகவும் நமக்கு ஜெபம் மிக அவசியம். அல்லேலூயா, நமக்கு ஜெபம் என்பது மிக அவசியம். நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது ஆண்டவர் மகிமைப்படுவார். நல்லா கவனிக்கலாம். ஜெபிக்க 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 தான் நாம் மறுரூபம் ஆக முடியும். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க ஜெபிக்க அவரோடு பேச 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 அவரை போல நாம் மாறிவிடுவோம். நம்மக்கிட்ட என்ன தீய குணங்கள் இருந்தாலும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்கள் இருந்தாலும், ஜெபிக்க 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 நாம் இயேசுவை போல மாறிவிடுவோம். அல்லேலூயா, பிரைஸ். இன்றைக்கு அவருடைய பாதத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் தேவன் கைவிட மாட்டார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் மனநிலையை அறிந்தவர். உங்களுக்கு என்னது தேவை என்பதை அவருக்கு தெரியும். அவர் உங்களுக்கு அவைகளை தந்து உங்களை பலப்படுத்தி சந்தோஷப்படுத்தி சமாதானப்படுத்தி அவர் உங்களை தமது பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ள ஆண்டவர் விசேஷ உள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய பாதத்தில் இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். ஒரு முறை ஏசப்பா கிட்ட வந்துட்டாலே அவர் உங்களை மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. அவர் என்றும் உங்களை நினைவு கூர்ந்து உங்களை பலப்படுத்தி ஆதரித்து ஆசீர்வதித்து உங்கள் நோய்களை குணமாக்கி உங்கள் வீட்டாரை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். அல்லேலூயா, பிரைஸ். நாம் ஆண்டவரை தொடர்ந்து தேட 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 தேவன் நமக்கு அருமையான கிருபைகளை, சந்தோஷ சமாதானத்தை, சுகபலனை அவர் தொடர்ந்து கொடுப்பார். அல்லேலூயா. நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரை நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் மனதார அவரை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கும் போது தேவன் விசேஷங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்துருப்பாங்க. இந்த பக்கம் மணவாட்டி, இந்த பக்கம் மணவாளன். ஒருத்தருக்கு ஒரு பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். பெரியவர்களாக பார்த்து தேவனோடு எப்படி இருக்கணும், இயேசுவோடு எப்படி இருக்கணும், அதற்காக இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். பெரியவர்கள் பார்த்து அந்த திருமண பந்தத்தில் அவர்களை இணைக்கிறார்கள். கட்டின புருஷன், என்னை திருமணம் முடித்த புருஷன் என்னை காலம் முழுதும் நடத்துவான் என்று சொல்லி, என்னை காலம் முழுதும் நடத்துவான் என்று சொல்லி, அல்லேலூயா, தன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை முற்றிலும் அர்ப்பணிக்கிறார். முற்றிலும் அர்ப்பணிக்கிறார். அல்லேலூயா. என்னை நீர் தேற்றவும் என்னை நீ அறியவும், அல்லேலூயா, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன், முற்றிலும் அர்ப்பணிக்கிறாள். அல்லேலூயா. அதே போல நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நீர் என்னை தேற்றவும் என்னை அறியவும் என்னை முற்றிலும் அது சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று அந்த மணவாட்டி எப்படி தன் மணவாளன் நம்பி தன்னுடைய சரீரம் முழுவதும் கொடுத்தாலோ, அப்படியே நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முற்றிலும் அவருக்கு கொடுக்கும் பொழுது, அல்லேலூயா, உன்னை என்றும் கைவிடாமல் அவர் காத்துக்கொள்வார். உனக்கு என்ன பலவீனம் இருந்தாலும் கர்த்தர் இந்த பலவீனத்தில் உன்னை விடுதலையாக்க அவரால் முடியும். அவரை தேடணும். நம்ம அவரை தேடணும். அவரை தொடர்ந்து தேட தேட தான் ஆண்டவர் நமக்கு விசேஷங்களை தேவன் நமக்கு கொடுக்கறதுக்கு இயேசு கிறிஸ்து வல்லவராக இருக்கிறார். யாரோங்க அப்பா அம்மா கையை பிடிச்சி கொடுத்தாங்க, அவ்வளோதான். முற்றிலும் தன்னை அர்ப்பணிக்கிறார்.
அல்லேலூயா. அதே போல நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கர்த்தர் கையில் கொடுக்கும் பொழுது அவர் உன்னை மட்டுமல்ல உன் குடும்பத்தார் யாவரையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த மணவாளனுக்கும் இந்த மணவாளனாகி இயேசு கிறிஸ்துக்கு டிஃப்ரெண்ட் அதிகங்க. அவன் தன் மனைவியை மட்டும் ஏற்றுக்கொள்வான். ஆண்டவர் அப்படியல்ல, உன்னையும் உன் குடும்பத்தையும் ரட்சிக்க அவர் வல்லவர். உன் தேவைகள் அனைத்தும் கொடுக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தொடர்ந்து அவரை தேட வேண்டும். அவர் மேல அவ்வளவு நம்பிக்கை நமக்கு வரணும். அவர் மேல நம்பிக்கை, ஏசப்பா மேல நம்பிக்கை, அவரால் எதையும் செய்ய முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை இந்த கொர்நேலியுவுக்கு தேவன் அது இருந்தது. ஆகையினால்தான் தேவ தூதன் வந்து சந்திக்கும் அளவுக்கு அவருடைய அர்ப்பணிப்பு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. தன் ஆவிய ஆத்துமா சரீரத்தை முற்றிலும் அர்ப்பணித்த ஒரு மனிதன், தன் வீட்டார் யாவரோடும் அல்லேலூயா தேவனுக்கு பயந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற மனுஷன். வீட்டாரெல்லாம் சாதாரணமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. முதல்ல அவர் ரட்சிக்கப்பட்டார், இயேசுவை ஏற்றுக்கொண்டாரு, ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. ஆமாம், பக்குவமாக எடுத்து சொல்லுகிற தன் குடும்பத்தை கர்த்தருக்குள்ளே நடத்துகிறதுக்கு அவர் எவ்வளோ பாடுபட்டிருப்பார். பக்குவமாக எடுத்து சொன்னார். பக்குவமாக எடுத்து சொல்லி அவர்களை கர்த்தருக்குள்ளே நடத்தின ஒரு விசேஷமான கொர்நேலியு. நம்முடைய குடும்பத்தை கூட பக்குவமா, அல்லேலூயா, புருஷன் வரலையா, மனைவி வரலையா, பிள்ளைங்க வரலையா, தாய் தகப்பன் வரலையா, அப்பா அம்மா வரலையா, பக்குவமாக எடுத்து சொல்லணும். அந்த பக்குவத்தை தேவன் நமக்கு கொடுக்கணும். நம்ம அவரை முற்றிலும் நம்பினால்தான் அந்த பக்குவத்தை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுப்பாரு. அல்லேலூயா. முற்றிலும் அவரையே நம்பி வாழ்கிற யாவருடைய நாவில தேவன் தமது கிருபையை வைப்பார். அல்லேலூயா. ஆகையினால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, முதலாவது உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நீர் என்னை அறிந்து கொள்ளும் ஆண்டவரே, நீர் என்னை புரிந்து கொள்ளும், நீர் என்னை ஆண்டு கொள்ளும். அந்த மனவாட்டி அல்லேலூயா அறிந்து கொள்கிறது மட்டுமல்ல, என்னை முற்றிலும் ஆண்டு கொள்ளும் கொடுக்குறாங்க இல்லையா. அதுக்கு பிறகுதான் அவர்கள் வாழ்க்கையில் பெருகும்படி சில காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் நடக்கிறது. என் தேவனை என்னை முற்றிலும் நீர் ஆண்டு கொள்ளும். இந்த மனப்பக்குவத்தில் நீ வந்துட்டினா அல்லேலூயா. ஆமாம், மற்றவர்களை பக்குவமாக எடுத்து சொல்லி அவர்களை கிறிஸ்துக்குள்ள நடத்துகிறதற்கு கொர்நேலியுவுக்கு கொடுத்த தேவ பலன் உனக்கும் கொடுக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கொர்நேலியுவுக்கு மட்டும்தானே தேவன் கொடுப்பாரு. சில காரியங்கள் கிராஸ் ஆவாங்க, பலவிதமான எண்ணங்கள் கிராஸ் ஆகும். இப்படி நெடுக்கும் குறுக்குமா போயிட்டு இருக்குது நம்முடைய எண்ணங்கள். அதாவது தேவனை விட்டு நெடுக்க குடுக்குமா போயிட்டு இருக்கும் பாருங்க எண்ணங்கள். ஸோ அதனால முழுமையாய் ஒரு மனிதனால தன்னை ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை அறிந்து கொள்ளும், என்னை முற்றிலும் நீர் ஆண்டு கொள்ளும். ஒரு மனவாட்டி, உலக மனவாட்டி தன் புருஷனை தன் அப்பா அம்மா கைப்பிடிச்சு கொடுத்து புருஷனுக்கு தன்னுடைய சரீரம் முழுவதும் அர்ப்பணிக்கிறாள். முற்றிலும் ஆண்டு கொள்ளும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துக்கு நம்மை முற்றிலும் அர்ப்பணித்தால், ஆண்டவரே என்னை நீர் அறிந்து கொள்ளும், என்னை ஆண்டு கொள்ளும். அல்லேலூயா. தெய்வத்தை மட்டும் நீர் நோக்கி பார்த்தது உண்மையானால் மெய்யாகவே உன் நாவிலே தேவன் கிருபையில் வைப்பார். உன்னுடைய குடும்பத்தாரை பக்குவமாக எடுத்து சொல்லி நீர் சேர்த்து கொண்டால் நீர் ஒரு கொர்நேலியு. ஹல்லேலூயா. அவர் அந்த காலத்தில் கொர்நேலியு, நீ இந்த காலத்தில் கொர்நேலியுவாக நீர் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறதுக்கு ஒரு விசேஷத்த பலனை என் தேவன் நிச்சயம் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு மாறாக என் குடும்பத்தார் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை, அங்கே நம்முடைய விசுவாசத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அங்கே நம்முடைய விசுவாசத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சுயமா நடந்தாதான் என் வாயில கிருபை இருக்காது, என் குடும்பத்தார் என்னை பின்பற்ற முடியாது. நான் சுயமா வாழ்ந்துட்டேன்னா, வார்த்தையில தேவன் ஆராதிக்கிறேன்னா, உள்ளத்தில் இல்லை வார்த்தையில மட்டும் தேவன், ரெண்டு ஆராதனை இருக்குதுங்க.
ஒன்று வார்த்தையில் சோத்திரம் சோத்திரன்னு சொல்லலாம், இன்னொன்று உள்ளத்தில் இருந்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படி வரும். அது விசேஷமாக பலன். தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், என் மீட்பரே உமக்கு ஸ்தோத்திரம், என் ரட்சகா உமக்கு ஸ்தோத்திரம். வாயில துதிக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சும்மா அப்படியே போய்கின வந்துட்டு இருக்கும் மாதிரி அந்த ஸ்தோத்திரங்கள் தேவனுடைய அது பிரியமில்லாதது, கபடா ஆணையிடுறது. அல்லேலூயா. உள்ளத்தில் நிரம்பி தேவனை ஸ்தோத்தரிக்கும் போது அந்த ஸ்தோத்திரத்தினால தேவன் மகிமைப்படுவார். தேவன் ஒரு மனிதன் நிமித்தம் தேவன் மகிமைப்பட்டுட்டான்னா அந்த சர்வ வல்லவர் அவனை மகிமைப்படுத்த இறங்கி வருவார். அதுதான் கொர்நேலியு வாழ்க்கையில ஆண்டவர் அதை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் நம்முடைய இவ்வளவு காலங்கள் போயிட்டுங்க, விட்டுடுங்க. இன்றைக்கு கூட சுயம் அல்ல, நம்மை சுத்தமாய் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து நீர் என்னை அறிந்து கொள்ளும், நீர் என்னை ஆண்டு கொள்ளும் என்று நம்முடைய நிரந்தர மனவளனாகிய இயேசுவின் சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது, அல்லேலூயா, இவ்வளவு நாளா உன் வார்த்தைக்கு செவி கொடாத உன் வீட்டார் இந்த நாளிலிருந்து செவி கொடுக்க ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றுமில்லை. செவி கொடுப்பார்கள், செவி கொடுக்க வைப்பார் ஆண்டவர். ஏன்னா நம்ம அவருக்கு முன்பாக சரியா இருக்கிறோம். ஆகையினால் அவர் செவி கொடுக்க வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு அல்லே சொல்லாமா? ஆமா. இந்த கொர்நேலியு ஆண்டவருக்கு முன்பாக விசேஷமான மனிதனா இருந்ததினால தான் அல்லேலூயா இந்த பைபிள்ல அவர் இடம் பெற்றிருக்கிறார். எப்படிப்பட்ட விசுவாசமா இருந்தா ஆண்டவர் இடம் பெறுவார். நமக்கு ஒரு இடம், நமக்கு ஒரு புஸ்தகம் இருக்கிறது தேவனுடைய கரத்துல. இந்த பூமியில நம்ம என்னெல்லாம் செய்யறோமோ அதெல்லாம் அங்க எழுதப்படும். நீங்க யூடியூப்ல ஃபேஸ்புக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. கர்த்தர் எல்லா நாட்கள் எல்லாம் முடிஞ்ச ஞாயிற்றுக்கிற நாளில் புஸ்தகம் விரிக்கப்படும். அந்த புஸ்தகத்தில் வாசிப்பாங்க. உடனே அந்த மனுஷனுக்கு ஆவிக்குரிய சரீரம் வரும். ஆவிக்குரிய சரீரம் வந்தோடனே ஒயிட் ட்ரெஸ் அவர் மேலே விடும். உடனே அவரை கூட்டுட்டு தேவதூதர்கள் பரலோகத்துக்கு போவாங்க. அங்கே புஸ்தகம் விரிக்கப்படும். அதிலிருந்து அவருடைய பெயர் பார்த்து இவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அங்கே எழுதப்படுது. அல்லேலூயா. ஓ, இவர் நீதிமான், இவர் பூமியில் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தார், ஆகையினால் இவருக்கு பரலோக ராஜ்யம் கொடுக்கலாம். தேவதூதர்கள் வந்து அவரை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவாங்க. இன்னொருத்தர் பார்ப்பாங்க, அவருக்கு அவர் பேர் இருக்காது, அவர் பொல்லாத வாழ்க்கை நடந்திருப்பார். உடனே அவர் என்ன பண்ணுவார், தேவதூதன் அவரை பிடிச்சி தரதான்னு இழுத்துக்கின்னு நரகம் பக்கம் போவாங்க. பார்த்துருக்குறீங்களா? அதை யார் யார் பார்த்துருக்குறீங்க? அதை பரவாயில்ல, எல்லாம் பார்த்துருக்குறீங்க. அது இல்லைன்னா தேடி போடண்டா. ஒரு அல்லலையா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். தேவனுடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றில்லை. நமக்கு ஒரு புஸ்தகம் இருக்கிறது. கொர்நேலியுக்கு வேதத்தில் எழுதப்பட்டிருந்தா நமக்கும் இந்த புஸ்தகம் பூமியில நம்ம பேர் பரலோகத்தில் தேவனுடைய கருத்தில் இருக்கிற ஞாபக புஸ்தகத்தில் தேவன் நம்முடைய பேரை எழுதி வைத்திருக்கிறார். ஒரு அல்லலையா சொல்லாமா? ஆமாம். சரி, இந்த கொர்நேலியுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவர் எப்படி தேவனை பற்றி கொண்டார்? அல்லேலூயா. ஏன் இந்த கிருபை அவருக்கு கிடைச்சது? ஒரு அல்லே சொல்லாமா? 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஒரு அல்லலையா சொல்லாமா? வாசிக்கிற யாவரும் கொஞ்சம் ஞானமாக வாசிக்கணும். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு விசேஷமான காரியங்களை தேவன் செய்வார். எங்கே ரெக்கார்டிங் ஆகுது, நீங்கள் பார்த்துக்கிட்டு ஒரு கீழ்ப்படிது இல்லாமல், ஒரு ஞானம் இல்லாமல், ஒரு அறிவு இல்லாமல், ஒரு புத்தி இல்லாமல் முட்டாளாக நம்ம இருக்கக்கூடாது. ஒரு அல்லே சொல்லாமா? ஆண்டுடைய மகிமை விசேஷமானது, கர்த்தருடைய நாமம் மகிமைக்குரியது. அல்லேலூயா. வாசிக்கிற எனக்கு வேறொரு வார்த்தை வாயில் வருது, அது சொல்லக்கூடாதுன்னு நான் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அல்லேலூயா. ஆமாம். ஒரு மாட்டுக்கு, ஒரு மனிதனுக்கு ஒரு சொல்லு, ஒரு மாட்டுக்கு ஒரே ஒரு அடி. ஒரு அல்லே சொல்லாமல் வாசிக்கிறவங்களாம் ஆளுக்கு ஒரு மைக்கு வச்சுருக்குங்க. சரியான முறையில் வாசிக்கும்போது கர்த்தர் மகிமைப்படுவார். வாசிக்கலாமா? அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவரும் ஆகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து உம்மால் சொல்லப்படும் வார்த்தைகளை கேட்கும்படி பரிசுத்த தூதனாலே தேவ எத்தனமாய் கட்டளை பெற்றார் என்றார்கள். சொல்லாமா? பேதுரு கிட்ட வந்து சொல்றாங்க, உம்மை அழைக்கும்படி அவர் தரிசனம் பட்டு
அல்லேலூயா. தேவ தூதனால் எச்சரிக்கப்பட்டு உம்மை அழைக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த கடைசி காலத்தில் தேவனை தேடுகிறவர்கள் அநேகர் எழுந்திருப்பார்களாம். சபைகளில் கடைசி காலத்தில் தேவனை தேடுகிறவர்கள் அநேகர் எழும்புவார்களாம். பரிசுத்தவான்கள் சொல்கிறார்கள், பாவம் பெருகிற இடத்துல கிருபையும் பெருகிற்று என்ற வார்த்தையின்படி அநேகர் எழும்புவார்களாம். அதே நேரத்தில் அநேகர் பாவத்தை நாடி ஓடுவார்களாம். அல்லேலூயா. பாவத்தை விசுவாசித்து பாவத்தின் மேலே அன்பு கொண்டு பாவத்துடைய பின்னே அவள் போகிறதுக்கு ரொம்ப பிரயாசப்படுவாங்களாம். அல்லேலூயா. பிரயாசம்னா அளவில்லாத பிரயாசம் அவங்களுக்குள்ளே இருக்குமா. ஸோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனை தேடுகிறவர்களுக்கும் தேவனை தேடாமல் பாவத்தை இந்த உலகத்தை நாடி தேடுகிறவர்களுக்கும் சற்று நியாய தீர்ப்பு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகையினால் ஆண்டவருடைய பிரதான கரம் காலையிலும் மாலையிலும் தேவனை தேடுகிற நாம், அல்லேலூயா, நம்முடைய சரியான இதயத்தோடு ஆண்டவரை தேடும்போது நமக்கு விசேஷங்களை ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆகையினால நாங்கள் உங்களை அழைக்க வந்திருக்கிறோம். அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபசாரம் செய்து மறுநாளிலே அவளுடனே கூட புறப்பட்டான். யோப்பா பட்டணத்தாராகிய சகோதரரில் சிலரும் அவனுடனே கூட போனார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எங்கே பேதுரு தங்கியிருக்கிறாரோ, யோப்பா பட்டணத்தில் பேதுரு தங்கியிருக்கிறாரு. அங்கே தான் கொர்நேலியு ஜனங்கள், கொர்நேலியு அனுப்பின அந்த 3 புருஷர்கள் வந்து பேதுரு கூப்பிட்டாங்க. ஓகே, போக புறப்பட்டார். பேதுரு கூட அவரால் ரட்சிக்கப்பட்ட சிலரும் அவரோடு கூட போனார்களாம். அல்லேலூயா. கவனிக்கலாம். ரட்சிக்கப்பட்ட யாவரோடும் ஒரு 3 பேர் இருப்பார்கள். அல்லேலூயா. நீ வாழ்கிற இடத்துல, நீ வசிக்கிற இடத்துல உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கரெக்டாக இருந்ததுன்னா, அதில் சுயம் இல்லாமல் வைராக்கியம் இல்லாமல், அல்லேலூயா, கர்த்தருக்கு பிரியமாக இருந்தீங்கன்னா உன்னோடு கூட ஒரு 3 4 தேவனுடைய ஆலயத்திற்கு உன் கூடவே வருவார்கள். அல்லேலூயா. இதுதான் மெய்யான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இதுதான் மெய்யான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தான் பேதுரு செய்கிறார். இந்த வாழ்க்கை தான் கொர்நேலியு செய்கிறார். இந்த வாழ்க்கை அவரால் நியமிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட யாவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் பின்பற்றி வருவார்கள். அல்லேலூயா. அவர்கள் கூட்டிட்டு வரல, அவருடைய வாழ்க்கையின் உண்மையை பார்த்து ஆவியானவர் அவங்க கூட 3 பேர் அனுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் அனுப்பினால்தான் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா நிச்சயம் உன் கூட ஒரு 3 பேர், அல்லேலூயா, சபைக்கு வருவார்கள். எங்க கூட்டம் கூடுகிறதோ அங்க வருவார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அந்த காலத்தில் ஆவியானவர் என்ன செய்தாரோ இந்த காலத்திலும் அதே ஆவியானவர் உனக்கு செய்கிறதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். உரத்த சத்தமாய் சொல்வோம். கொர்நேலியு வாழ்க்கையில் நடந்தது. இந்த கடைசி காலத்தில் தேவனை தேடி தான தர்மங்கள் பண்ணுகிற யாவரோடும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. மறுநாளிலே கீழே வாசிக்கலாம். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமா சொல்லுவோம். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிங்க. இந்த மனுஷன் எவ்வளவு ஆண்டவர் மேல பிரியம் இருந்தா அவர் என்ன பண்றாருன்னாக்கா, மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையானவரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். தன்னுடைய வீட்டார் உறவின் முறைகள் எல்லாமே வர வச்சுட்டாரு.
விசேஷித்த மனிதர்கள். அல்லேலூயா. விசேஷித்த விஐபி எல்லாம் அங்கே கொண்டு வரார். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஆமாம், அவர் அதாவது நம்ம ஒரு ஃபெஸ்டிவல், நம்முடைய சர்ச்சில் கிறிஸ்மஸ், நியூ இயர் இது வந்தாக்கா நம்ம ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கரை அழைக்கிறோமா இல்லையா? ஆமாம், அழைச்சிட்டு நம்ம எல்லாம் வந்து அவர் என்ன சொல்கிறாரு ஆண்டவரை குறித்து அதை பார்த்துட்டு இருக்கிறோம், கேட்குறோம் இல்லைங்களா? ஒரு அல்லையா சொல்லாமா? அப்படி தான் இத்தனை காலமாக நடந்துட்டு வருது. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். கொர்நேலி வீட்டில் பேதுரு வரப்போகிறான் என்று தெரிஞ்ச உடனே நல்ல கவனிக்க, வீட்டாரை கண்ட்ரோல் பண்ணிடலாங்க. உறவின் முறையானவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? சொல்லுங்க, உறவின் முறையானவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நான் ஒரு எருது வாங்கினேன், அங்கே போனோம். நான் ஒரு நிலம் வாங்கினோம், அங்கே போய் பார்க்கணும். நான் வயல் நடந்துருக்குது, அதை போய் அறுக்கணும்னு போயிடுவான். ஆனால் இந்த கொர்நேலியு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வீட்டார் முறையானவர்கள் எல்லாமே, உறவின் முறையானவர்கள் எல்லாமே அங்கே வந்து பேதுரு வருகைக்காக காத்திருக்கிறாங்க. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கட்சி தலைவர் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குதுன்னா அவர் என்ன பண்ணுவார்? அங்கே இருக்கிற ஏழை எளியெல்லாம் மக்கள்லாம் கூப்பிட்டா கல்யாணம் பண்ணுவார். விஐபிங்கெல்லாம் கூப்பிடு, ஏன்னா அவர் கட்சி தலைவர் ஆகினால பெரிய பெரிய விஐபியெல்லாம் கூப்பிடுவாங்க. உங்கள் வீட்டு உங்கள் கல்யாணத்துக்கு, உங்கள் பொண்ணுங்க பையன் கல்யாணத்துக்குலாம் விஐபிலாம் வந்திருக்கிறாங்களா? வந்திருந்தா ஒரு அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். வந்திருக்கிறாங்களா உங்கள் கல்யாணத்துக்கு? பரவாயில்லையே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லையா சொல்லாமா? ஆனால் இந்த மனிதன் தேவ பக்திக்குரியவன். பேதுரு வரப்போகிறார். ஏன்னா தேவனால் எச்சரிக்கப்பட்டு வரார் பேதுரு, சாதாரணமா இல்லை. இது விசேஷமானது. ஒரு பெரிய கூட்டமே அவருடைய வீட்டில் ஆயத்தப்படுத்துகிறார். பாஸ்டர் சொல்றாரு, நம்முடைய சபை பாதர் பாஸ்டர் சொல்றார், வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்க வீட்டில் சபை கூடட்டுமே. அல்லேலூயா. எங்க வீட்டில் கூடணும்னு அடுத்து கரங்களை தூக்கி இருக்கணும். சுயம் வேண்டாம், சுயம் சொல்லுது வேண்டாம். அப்படிப்பட்ட கூட்டம்லாம் என் வீட்டில் நடக்கக்கூடாது. அப்படிப்பட்ட கூட்டங்கள் என் வீட்டில் நடக்கக்கூடாது. அல்லேலூயா. சுயங்க இன்னும் ஆண்டவரே நீர் என்னை அறிந்து கொள்ளும், அது மட்டும் இல்லை முற்றிலும் என்னை ஆண்டு கொள்ளும் என்று ஆவி ஆத்மா சரீரத்தை அவர்கிட்ட கொடுத்துருந்தாக்கா அன்றைக்கு சொல்லும் பொழுது உடனே உன் கரங்களை உயர்த்தி அந்த கூட்டம் என்னுடைய வீட்டில் வைக்கணும் ஆண்டவரே, என் தேவனே, என் வீட்டுக்குள்ள சபை வரணும்ப்பா அப்படின்னு ஜெபிக்கிறது மட்டுமில்லை, சபையில் அடுத்து கரங்கள் உயர்த்தப்பட்டே இருக்கணும். நானும் கிட்டத்தட்ட 3 வாரமாக சொல்லிட்டேன். அல்லேலூயா. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சத்துரு பிடிச்சு வச்சிருக்கிறான். மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சத்துரு பிடிச்சு வச்சிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் இன்னும் விசுவாசிக்கவில்லை, இன்னும் தேவனை அறியவில்லை, இன்னும் கர்த்தருக்குள்ள பலனடையலை. அல்லேலூயா. எங்கேயோ ஒரு ஓட்டை, விசுவாச ஓட்டை அவர்களுக்குள்ள இருக்கிறதுனால அந்த காரியத்தை அவர்களால் செய்ய முடியவில்லை. ஒரு அல்லே சொல்லாமா? வேதனை. ஆனால் தேவனுக்கு பயந்து தான தர்மம் பண்ணுகிற அந்த மனிதன் தேவனுடைய எச்சரிப்பை பெற்றவுடனே பேதுரு பார்த்ததே இல்லை. பேதுரு யாருன்னு அவருக்கு தெரியாது. அல்லேலூயா. தேவ தூதன் வந்து சீமோன் அழைப்பா அப்படின்றாரு, ஓகே பண்ணிட்டாரு. அல்லேலூயா. உடனே தம் வீட்டு உறவின் முறை யாவரையும் அதுக்கப்புறம் வரவழைத்து விசேஷித்த சிநேகிதர்கள் கூட வரவழைத்து அவர்களுக்காக பேது வருவரையிலும் காத்திருந்தார். விசேஷித்த சிநேகிதர். நான் கூட என்ன சொன்னேன், வீட்டில் கூட்ட வைங்க, உங்களுடைய விசேஷித்த சிநேகிதர்களை கொண்டு வாங்க. சில வீடுகளில் போகும்போது ரொம்ப சந்தோஷமாக, 2-3 வீட்டில் மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. அல்லேலூயா. அவர்கள் வந்து ஆண்டவரை
ஆண்டவருடைய சத்தியத்தை உன்னுடைய குடும்பத்தின் சார்பாக அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் விதைக்கப்படுகிறது. உன்னுடைய குடும்பத்தின் சார்பாக அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் விதைக்கப்படுகிறது, அறிவிக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஒருவேளை உன் குடும்ப ஜபத்தில் வந்து அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் வந்து நிற்பார்களானால் உனக்கு தான் அந்த பாக்கியம். உனக்கு தான் தேவன் அந்த பாக்கியத்தை விசேஷமாக கொடுக்கிற கர்த்தர் அவர். ஒருவேளை உன் குடும்பத்தில் வந்து நீயும் சரியா இருந்து ஆண்டவருக்கு மிக உண்மையா அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருகிறது என்றால் அது உனக்கு விசேஷம், அது உனக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஊழியக்காரன் என்ன நினைச்சிட்டான்னா, இன்னும் ஜனங்கள் பலனடையவில்லை. அல்லேலூயா. இன்னும் ஜனங்கள் பலனடையவில்லை. ஒரு கேள்விக்குறி மனசில் இருக்கும். உன்னை குறித்து ஒரு கேள்விக்குறி ஊழியக்காரனுடைய இதயத்தில் இருக்கும். ஊழியக்காரனுடைய இதயத்தில் கேள்விக்குறி வந்துருச்சுன்னா அது ஆண்டவருடைய சமூகத்திலும் அந்த கேள்விக்குறி நிற்கும். ஒரு அல்லையா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்க. எப்பவுமே ஒரு காரியம் உறவு முறைகள். நம்ம எதுக்கு உறவு முறையை கூப்பிட்றோன்னாக்கா, மொய் எழுதுவாங்க. என்ன எழுதுவாங்களாம்? நான் அவங்களுக்கு நகை போட்டேன், நான் மோந்திரம் போட்டேன், நான் அவங்களுக்கு செயின் போட்டேன். ஒரு அல்லையே சொல்லாமா? ஒரு ஃபங்க்ஷன் வரும்பொழுது உறவு முறையெல்லாம் கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டு அழைக்கிறோம். அதுதான் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் அது ரொம்ப பெருசு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம். ஆனால் கர்த்தருக்குள்ளே நீ செஞ்சுட்டு இருந்தனா உன்னை குறித்து தேவன் தமது புஸ்தகத்தில் எழுதியிருப்பார். அல்லேலூயா. இந்த நாளில் இந்த நேரத்தில் இவங்க வீட்டில் என்னுடைய ஆராதனை நடந்தது, அங்கே எத்தனை மக்கள் தேவனை அறியாதவர்கள் வந்தார்கள், கர்த்தரை அவர்கள் பற்றி கொண்டார்கள் என்று உன் பேரை போட்டு தேவன் தமது ஜீவ புஸ்தகத்தில் எழுதுகிறதுக்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். சத்தியமாக உன் தலை மேலே அடிச்சு சொல்கிறேன், உன் கல்யாணமோ உன் ஃபங்க்ஷனோ அதில் எழுதியே இருக்காது. ஒரு அல்லையே சொல்லுமா? எப்பேற்பட்ட ஃபங்க்ஷன் நீ வச்சிருந்தா கூட அது அங்கே எழுதப்படாது. நீங்களாம் சொல்லுங்க, எழுதியிருக்குமா? அது எழுதியிருக்குமா? சிலர் அதை பெருமைக்காக செய்வார்கள், சிலர் நான் செஞ்சனே வந்து செய்யட்டோன்னு செய்வாங்க, சிலர் தன் பிள்ளைகள் மேல் இருக்கிற பாசத்தினால அவருடைய திருமணத்தை நல்லா ஜாம் செய்வாங்க. அல்லேலூயா. ஆனாலும் தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் அது வரையப்படாது. கிறிஸ்துக்காக ஒரு 5 ஆத்துமா தேவனை அறியாதவர்கள் என் வீட்டில் வந்து கர்த்தரை அறியறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய பாக்கியம். சிநேகிதர்களை அழைக்கணும். என் வீட்டில் வைங்க பாஸ்டர், என் சிநேகிதர்களை நான் அழைக்கிறேன், என் உறவின் முறையை நான் அழைக்கிறேன். அல்லேலூயா. அவங்க காதல் எப்படியாவது இயேசுன்னு ஒரு முறை விடட்டும். என் தேவன் ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, கீழே வாசிக்கலாம். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது, நல்லா கவனிக்கலாம், பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பிரைஸ். எவ்வளவு தாழ்மை பாருங்க. தானம் தர்மம் பண்ணாரு, ஜெபம் பண்ணாரு. அல்லேலூயா. தன்னுடைய வாழ்க்கையில் அவர் தாழ்மை. தேவ தூதன் வந்து கேட்கும்போது ஆண்டவரே என்ன என்றார். தேவ தூதனால் எச்சரிக்கப்பட்ட அப்போஸ்தலனாகிய பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து நின்ற பொழுது ஓடி, நல்ல 100க்கு அதிபதிங்க, கமிஷனருங்க. யாரு? கமிஷனர். ஓடி ஆண்டவர் பேதுருவின் பாதத்தில் விழுந்தார், விழுந்து வணங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய பணக்காரன், அவ்வளோ பெரிய மிலிட்ரி மேன், 100 பேருக்கு அதிபதி, அவருக்கு இந்த தாழ்மை சும்மா இல்லைங்க. ஆவியானவர் எழுதி வைக்கிறார் என்றால் சும்மா கிடையாது. என் தேவனுக்காக நான் எதையும் செய்வேன் என்கிற இருதயம் கொர்நேலியுக்குள்ள இருந்தது. என் தேவனுக்காக நான் எதை நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என்கிற ஒரு இதயம் கொர்நேலியுக்குள்ள இருந்தது.
என் தேவனுக்காக நான் எதையும் என் குடும்பத்தாரை சேர்ப்பேன் என்கிற ஒரு இதயம் கொர்நேலியுக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. கொர்நேலியு, ஆண்டவரே என்னை அறிகிறது மட்டுமல்ல, என்னை முற்றிலும் ஆண்டு கொள்ளும் என்று தன் ஆவி ஆத்துமா சரீரத்தை அப்படி அர்ப்பணித்த ஒரு மனிதன். அல்லேலூயா. சும்மா நம்ம வந்து போயிட்டு இருக்கிறோம், தேவனை பாதி அறிஞ்சிட்டு பாதி அறியாம. ஆஃப் விசுவாசம். சொல்லுங்க சொல்லுங்க, என்ன விசுவாசம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஹாஃப் ஃபெய்த் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆஃப் ஃபெய்த்? பக்கத்தில் இருக்கிற பார்த்து, ஹாஃப் ஃபெய்த் இருந்தால் ஆஃப் ஆகிடுவேன். பக்கத்தில் சொல்லுங்க. அல்லேலூயா. ஹாஃப் ஃபெய்த் இருந்தால் என்ன ஆகிடுவான்? ஆஃப் ஆகிடுவோம். சீக்கிரம் சத்துரு தொட்டுருவான். ஆனால் ஃபுல் ஃபெய்த் இருந்து பாரு, சத்துரு தொடவே முடியாது. அல்லேலூயா. ஆமாம், முழு விசுவாசம் உள்ளவனை சத்துரு தொட முடியாது. அவன் என்றும் எப்பொழுதும் நிற்பான். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. முழு விசுவாசம் நமக்கு ரொம்ப அவசியங்க. முழு விசுவாசம் நமக்கு ரொம்ப 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 அவசியம். அதில் கொஞ்சம் நஞ்செல்லாம் இருந்ததுன்னா அது ரொம்ப கஷ்டம்தான். குடும்பத்தை நடத்த கஷ்டம். தேவன் ஒரு மனுஷனுக்கு உதவியாக இருக்கணும்னா அவன் முழு விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். அல்லேலூயா. முழு விசுவாசத்தை கொடுக்கும்போது தான் கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்த முடியும், அவனுக்காக எதையும் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆமாம், பரலோக ராஜ்யத்திலிருந்து அவனுக்கு ஒத்தாசை வரும். நம்ம சம்பாதித்து நம்ம வேலை செய்து குடும்பத்தை நடத்துகிறதை காட்டிலும் பரலோக ராஜ்யத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை ஆண்டவர் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அவனை எழுப்புடா. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். ஆமாம், அவர் ஒத்தாசை வந்ததுன்னா உனக்கு 15,000 சம்பளம்னா 5,000 ரூபாய் 7,000 ரூபாய் வாடகை கொடுத்துட்டேன்னா மீதி 7,000 ரூபாயில் நீ சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்ப. அல்லேலூயா. ஆமாம், அது வைத்தியனுக்கெல்லாம் கொடுக்க வைக்க மாட்டார். லேசான, அதாவது வீணான செலவெல்லாம் பண்ண வைக்க மாட்டார். அதில் ஆண்டவனுக்கு ஏராளமான உதவிகளை கர்த்தர் செய்கிறார். அருமையான சிஸ்டர் ஃபோன் சாட்சி சொன்னாங்க. 2,500 ரூபாய் செலவு பண்ணிங்களாம்மா? பண்ணிங்க. ஒரு பூச்சி கடிக்கு 2,500 ரூபாய். ஒரு பாம்பு கடிக்க எவ்வளோ ஆகும்? அல்லேலூயா. அவர் பார்த்துக்கொள்வார். அதுதான் அவருடைய என்ன ஆண்டவருடைய ஒத்தாசை, கர்த்தருடைய ஒத்தாசை. அதுதான். இதெல்லாம் எந்த தீங்கு தொடாமல் ஆண்டவர் நமக்கு அருள் செய்வார். சிலர் காசே இருக்காதுங்க, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அரசாங்க ஹாஸ்பிட்டலில் நம்ப மாட்டாங்க. ஒரு சின்ன காரியம் வந்த உடனே எங்கே போவாங்க? அப்போலா எங்கே போவாங்க? ஆமாம், அங்கே போய் அந்த பெட்டில் படுக்க ஆசைப்படுவாங்க. ஒரு அல்லையா சொல்லாமா? விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அதுக்கும் கொஞ்சம் குறை சூர்யா ஹாஸ்பிட்டலுக்கு போவாங்க. அல்லேலூயா. இதெல்லாம் போக விட மாட்டார்மா ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு விசேஷங்களை தேவன் நமக்கு செய்கிறதற்கு இயேசு கிறிஸ்து வல்லவராக இருப்பாரா? எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவங்க எப்படி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க? நிறைய பேரை நான் பார்த்துருக்குறேன். அவங்க கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும். நம்ம சபையில், மற்ற சபை, எங்களுடைய உற்றார் உறவினர், அதான். ஆனால் அவங்க அங்கே போனால் நம்ம சீக்கிரம் செத்து போவோம், விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் உயிரோடு வருவோம். அதுதானே அர்த்தம்? சொல்லுங்கள், அதானே அர்த்தம்? அங்கே போனோம் என்ன சாவடிச்சிடுவானுங்க, அங்கே போனால் அவ்வளோதான், என் எலும்பு முறிச்சிடுவானுங்க, என்ன அவ்வளோ ஒரு வழி பண்ணிடுவானுங்க. எங்கே போனா? கவர்மெண்ட் அவ்வளோதான், நான் திரும்பி வரமாட்டேன். அதுதானே பயம். ஏசு இப்போ உங்க கூடவே இருந்துட்டார்னா அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். பணம் செலவு பண்ணி பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா. ஆமாம். பிறகு கர்த்தரை விடாதீங்க அப்படின்னு என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன். அவங்க என்றைக்கு ஆண்டவரை நாடி போகிறாங்களோ அன்றைக்கு தான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அவங்க என்றைக்கு கர்த்தரை நாடி போகிறாங்களோ அன்றைக்கு தான் அற்புதம் நடக்கும். ஆகையினால்
பலிபீடத்தில் தேவன் என்ன சொல்கிறாரோ அப்படியே நம்ம செயல்படும் போது ஒத்தாசை நம்ம சம்பாதிக்கிற சம்பாதனை நமக்கு உதவியாக இருக்கும். அதை காட்டிலும் தெய்வம் நம்ம சம்பாதிக்கிறது 15,000 ரூபாயில், 20,000 ரூபாயில், 50,000 ரூபாயில், 1,00,000 ரூபாயில், 1,50,000 ரூபாயில் சாப்பிடலாம். அதுக்கு மேலே தேவன் உதவி செய்கிறது உனக்கு அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம், அதிகமாக இருக்கும். அதிகமான காரியங்களை கர்த்தர் உனக்கு கொடுக்கறதுக்கு தேவன் வல்லவராக இருப்பாரா? ஆமாம், தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. ஆண்டவர் அதிசயமான காரியங்களை ஏசப்பா நமக்கு செய்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். தாழ்மை ரொம்ப அவசியம். இந்த மனுஷன் பேதுரு உள்ளே வந்தவன், பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு சும்மா இல்லைங்க, அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரங்க, நல்லா கவனிக்கணும். ஒரு பாஸ்டர் கொர்நேலியு குறித்து ஏழைங்க மேலே அவர் அக்கறை, அவ்வளோ பாசம் உடையவரான் அவர். யார் மேலே? ஏழைகள் மேலே அவ்வளோ பாசம். ஏன்னா கஷ்டப்படுறாங்கன்னா சும்மா இருக்க முடியாது அவரால். ஆகையினால அவர் என்ன பண்ணுவாராம், சிலரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரேயில், அது ரொம்ப பசியாக அவங்க பசியாக இருக்கிறாங்க, தாகமாக இருக்கிறாங்கன்னா ஒரு ட்ரேயில் அன்றைக்கு அந்த பசியை ஆற்றக்கூடிய ஒரு ஆகாரம். இங்கே என்ன வைப்போம்? சாப்பாடு வைப்போம். அந்த காலத்தில் என்ன வைப்பாங்க? கோதுமை, அப்பம், ஏதாவது ஒன்று வைப்பாங்க. ஒன்று அந்த நேரத்தில் பசி ஆறுகிற அப்பம் அங்கே இருக்கும். ரெண்டாவது அந்த ஊருடைய உச்சிதமான பொருள் இருக்கும். மூன்றாவது பணம் அங்கே வைப்பார், வெள்ளியோ பொண்ணோ அங்கே இருக்குமா. 3 காரியத்தை வைத்து பசியும் பட்டினியுமா இருக்கிறவங்க இடத்துல அவர் கரத்தை நீட்டுவாராம். அவன் கவனிக்கணும், பசி கொடுமையில் தாங்க முடியலன்னா 3 காரியம் இருக்கிறது. அந்த ஊர் இருக்கிற மிகுந்த விசேஷமான ஒரு பொருள், அல்லேலூயா. 2வது ஆகாரம், 3வது பணம். அங்கே அவரை டெஸ்ட் பண்ணுவானா. ரொம்ப பசியாக இருந்துட்டு பணத்தை எடுக்கிறான்னா, அல்லேலூயா, அவனை விட்டுடுவாரான். அல்லது ரொம்ப பசியாக இருந்துட்டு அந்த ஊரின் பொருள் உச்சிதமானதை அவன் எடுக்கிறான்னா அதை விட்டுடுவாரான். ஆனால் அதே நேரத்தில் என் வயிறு பசியினால் துடிக்கிறேன், எனக்கு சாப்பிட ஆகாரம் இருந்தால் போதும் என்று நினைக்கிறவன் முதலில் ஆகாரத்தை தான் எடுத்து புசிப்பானான். அவன் புசிக்கும் பொழுது அவர் பார்த்து ரசிப்பாராம் பாருங்க. அந்த கொர்நேலியு அப்படி ரசிப்பாராம். அல்லேலூயா. அவனை தின்று முடித்த உடனே அவனை தன் மார்பில் அணைத்து கொண்டு அவன் வாழ்நாள் முழுதும் அவனுக்கு என்ன தேவையோ அதை சந்திப்பாராம். நீர் செய்த தான தர்மங்கள் தேவனுடைய சமூகத்தில் எட்டினது என்று வேதம் சும்மா சொல்லலை, என்று வேதம் சும்மா சொல்லலைங்க. அல்லேலூயா. அவருடைய உயிர், அவருடைய ஆத்துமா மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற ஒரு துடிப்பு இருந்ததினாலே இன்றைக்கு தேவன் இந்த கொர்நேலியுவை இந்த நல்ல அழகாக ஆண்டவர் எழுதி வச்சிருக்கு. கரெக்டாக 10வது அதிகாரத்தில் அந்த மனுஷனை ஆண்டவர் உயர்த்தி எழுதப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இது எல்லாவற்றுக்கும் தானம் தர்மம் ஓகே, நல்ல 100க்கு அதிபதி, நல்ல பெரிய பணக்காரன், பெரிய குடும்பம், நல்ல செல்வங்கள், அதாவது ஃப்ரெண்ட்ஸ் செல்வங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவருக்கு ஒரு நல்ல மதிப்பு. கூப்பிட்ட உடனே எல்லாம் ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டாங்க. எல்லாம் அதாவது சொந்த பந்தத்தில் அவருக்கு ஒரு நல்ல மதிப்பு இருந்தது. கூப்பிட்ட உடனே சொந்தம்லாம் வந்துருச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. இப்போ வருகிறதுக்கு யார் வரணும்? பேதுரு வரணும். அவருக்காக காத்திருக்கிறார்கள். இது எல்லாம் அவருக்கு இருந்தும் கூட, கவனிக்கலாம், இருந்தும் கூட அவருடைய வாழ்க்கையில் தாழ்மை இருந்தது. அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில் தாழ்மை இருந்தது. பேதுருவை கண்ட உடனே ஓடி அவருடைய பாதத்தில் விழுந்து வணங்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பாதத்தில் பணிந்து கொண்டான். அல்லேலூயா. விழுந்து பணிந்து கொண்டான். என் அன்பு செல்வங்களே, அல்லேலூயா, உனக்கு இருக்கிற பெருமை என்றைக்கு அது குப்பையாய் போகிறதோ அன்றைக்கு தான் நம் தேவன் நம்மை நோக்கி பார்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பல வகையில் இந்த பெருமை குறித்து பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனாலும் அது நம்மை விட்டு போகவில்லை. சுயம் நம்மை விட்டு போகவில்லை. பெருமை நம்மை விட்டு போகவில்லை. அகந்தை நம்மை விட்டு போகவில்லை. அல்லேலூயா. இந்த அகந்தை இருக்கிற இடத்தில் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் நிச்சயமாகவே இருக்க முடியாது.
எவன் ஒரு மனிதன் வாழ்க்கையில பெருமை, அகந்தை, ஆணவம் இருக்கிறதோ அங்கே தேவன் இருக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அங்கே கர்த்தர் நிச்சயம் இருக்க மாட்டார். ஆனால் நம்ம சாட்சி சொல்லிக்கலாம் நிறைய. என் கால் வலிச்சுது, நான் ஜெபம் பண்ணேன், கால் நல்லா ஆயிடுச்சு. அல்லேலூயா. என்னென்னமோ சொல்லலாம். எப்படி வேணாலும் நம்ம சாட்சி சொல்லலாம். அல்லேலூயா. ஆனாலும் நல்லா கவனிக்கணும், நமக்கு இருக்கிறது 2 கண்ணு. 2 கண்ணு தானே பாரு, பக்கத்தில் செக் பண்ணுங்க. 3 என்ன இருக்க போகுது பாருங்க. எல்லாருக்கும் 2 தான் இருக்குதா? ஆமாம்மா. உலகத்திற்கு நம்ம வாழ்கிற இடத்துல 1000 கண்ணு நம்மளை பார்க்குதான். எத்தனை கண்ணு? நம்ம நினைக்கிறோம், நம்ம போகிறோம் வரோம் போகிறோம் வரோன்னு. நம்ம ஊர் மக்கள் நமக்கு ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? நம்ம ஊர் மக்கள் நமக்கு ஒரு பேர் கொடுப்பாங்க. ஊர் மக்கள் வேணா. ஒரு பையன், ஒரு அம்மா ஒரு பையனை பெற்றெடுத்தாங்க. அவன் வளர்ந்த பிறகு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடந்தது. அந்த பிரச்சனையில் அவன் ரொம்ப தகராறு பண்ணியிருக்கிறான். அந்த தகராறு நியாய தீர்வு போச்சுது. அவங்க குடும்பத்தில் ஒரு பெரிய மனுஷங்கிட்ட போச்சுது. அந்த பெரிய மனுஷன் கூப்பிட்டு அவனை கேட்டுக்கிறான், ஏன்டா இப்படிலாம் பண்ணலாமான்னு. அந்த நேரத்தில், அவன் இல்லாத நேரத்தில் அந்த அம்மா அந்த பெரிய மனுஷங்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, ஐயா, அவனுக்கு 2 முகம் இருக்கிறது. என்ன முகமா? அவனுக்கு 2 முகம் இருக்கிறது. நான் பெற்ற மகன்தான், அவனுக்கு 2 முகம் இருக்கிறது. ஒரு முகம் அவன், இன்னொரு முகம் அவன் எதையும் செய்வான். எப்படிப்பட்ட காரியத்தையும் பணத்திற்காக அவன் எப்படிப்பட்ட காரியத்தை செய்வான். அவனுக்கு 2 முகம் இருக்கிறது ஐயா என்று தாயார் சொல்லுகிறார்கள். நம்ம குடும்பத்தாரே நமக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. பெற்ற தாய் தகப்பன் ஒரு பேர் வைப்பான். நம்முடைய குடும்பத்தார் ஒரு பேர் வைப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஊரார் ஒரு பேர் வைப்பாங்க. 1000 கண்கள் நம்மளை பார்க்கிறதுனால, இந்த கொர்நேலியுவை 1000 கண்கள் பார்த்தது. 1000 கண்களும் கொர்நேலியு கொடுத்த மதிப்பே வேறங்க. அவன் வாழ்ந்த அந்த இடம் விசேஷமானது. அவன் கூட இருக்கிற சேவகர் எல்லாம் அவனை குறித்து வந்து சாட்சி சொல்றான். என் எஜமான் தானம் தர்மங்கள் பண்ணுகிறவர், எப்பொழுதும் ஜெபிக்கிறவர், தேவ தூதனை தரிசித்தவர், அவர் உங்களை அழைத்தார் என்று பேதர்கிட்ட சாட்சி சொல்கிறார்கள். அவனுடைய உற்றார் உறவினர், அவனுடைய விசேஷித்த நண்பர்கள் அவனை கூட்ட உடனே வந்து நிற்கிறதுக்கு காரணம் என்ன? அவனுடைய குணாதிசயங்கள். அல்லேலூயா, அவனுடைய குணாதிசயங்கள். ஆகையினால் நமக்கு ஒரு பேர் நம்முடைய குடும்பத்தில் நிச்சயம் இருக்கும். அதாவது பேர்னா பாஸ்டர் எல்லாருக்கும் பேர் தான் இருக்கும், யாருக்கும் பேர் இல்லாத இருக்காத. இன்னொரு பேர், மறு பேர். ஈத்த காலா டமுக்கு வைத்தா, புரியுதுங்களா? ஒரு பிரதரு கூப்பிட்ற, 145 இங்கே வா அப்படின்னாரு. எனக்கு ஒரே சிரிப்பு. ஏன்டா அவனை போய் 145னா? இல்லைண்ணா, அவன் பறக்கும்போது 1 கிலோ 75 கிராம் இருந்தானா. 1 கிலோ 750 கிராம். 145 இங்கே வா அப்படின்னா. இன்னொரு பிரதரு சொன்னார், அவர் கூட நான் போனேன். அவர் சொல்கிறார், நான் 2 பேரும் காரில் போகிறோம். அவர் சொல்கிறார், அதோ நிற்கிறான் பாரு, அவன் 1.5 காலை வச்சுக்கின்னு உலகத்தையும் சுற்றிட்டு வரான். எத்தனை காலம் அவனுக்கு? 1.5 கால். ஏன்னா அவன் 1.5 காலை வச்சுட்டு உலகத்தையும் சுற்றிட்டு வரானா அப்படின்றான். எனக்கா ஒரே சிரிப்பு. அவன் கிட்ட வந்த உடனே அவன் 1.5 காலில் இங்கே ஸ்டிக் வச்சுக்கின்னு ஊனிக்கின்னு வரான். பார்த்தா அவனுக்கு 1.5 கால் தான் இருக்குது. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்களேன். 1.5 கால் தான் இருக்குது. மனுஷன் பேர் வைக்கிறான் பாருங்க, அவங்க உள்ளத்தை தகுந்த மாதிரி பேர். இதே அவன் உண்மையா, உத்தமமா,
அவனுக்கு 1.5 கால் தான் பரவாயில்ல, எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகி நியாயமாக செய்கிறான்னா, ஆனால் பாவனா இவன் இந்த காலை வச்சிருக்கிறான், இவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும், நல்லவர்னா, நல்ல சாந்தமான குணம்னா அப்படின்னு தானே சொல்லுவாங்க. இது ஒரு பேர் வைப்பாங்க. ஆனால் அவன் உலகத்தையே சுற்றிட்டு வரான்னா, 1.5 காலை வச்சுன்னு உலகத்தையே சுற்றிட்டு, நான் எப்படியோ பேரில் நொண்டி காலம் அந்த காலம் தான் கேள்விப்பட்டுக்கிறேன், சப்ப காலம் ஒண்டி காலம் இன்னொன்னும் கேள்விப்பா. ஆனால் 1.5 காலன்றது நான் கேள்விப்பட்டது, எனக்கு அந்த பேர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. 145 இங்கே வா, பார்த்தா அவன் கண்ணு ஒரு மாதிரியா இருக்குது, ஒரு கண்ணு நல்லா இருக்குது, ஒன்று கண்ணு ஒதுங்கிட்டு இருக்குது. ஒரு அல்லே சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுவேன், நமக்கு ஒரு பேர் இருக்கும் உலகத்தில். அல்லேலூயா. என்றைக்கு நல்மனம் பொருந்துகிறோமோ அந்த பேரை அழிச்சிட்டு அந்த யாக்கோபை எடுத்துட்டு இன்றையிலிருந்து நீ இஸ்ரவேலனாய் மாறுவாய் என்கிற ஒரு விசேஷம் ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார். அல்லேலூயா. நீ ஆபிரமா இருக்கிற ஆபிரகாமாய் இன்றையிலிருந்து அழைக்கப்படுவாய். கர்த்தர் மாற்றுவாருங்க. என்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வைக்கிறோமோ அன்றைக்கு பழையது ஒழிஞ்சிடும், எல்லாம் புதிதாக மாறிடும். தேவன் விசேஷங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். இருப்பாருங்களா? இருப்பார். தேவனுடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றுமில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் மிகவும் நல்லவர், அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றில்லை. என்னுடைய திருச்சபை மக்கள் யார் யார் என்ன குண அதிசயங்கள் இருக்கிறார்கள் என்பதை எனக்கு நன்கு அறியும்படி ஆவியானவர் எனக்கு ஞானம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொருவரும் ஒரு குண அதிசயங்கள். ஒரு அல்லே சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்களேன். நீங்க கொர்நேலியுவை ஜெயிச்சிட்டீங்க, அவ்வளோ நல்ல குணம். புரியுதுங்களா? நீங்க கொர்நேலியுவை ஜெயிச்ச, நான் வின் பண்ணிட்டீங்க அவரையே. அவ்வளோ தங்க குணங்க உங்களுக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாருங்க நம்மளை ஆண்டவர் நம்ம பாச தங்க குணம் உள்ளவர்கள் என்று சொல்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லையே சொல்லாமா? உண்மையிலே நீங்கள் தங்க குணமுடையவர்கள், தங்க தகடு, பசும் பொண்ணு. அல்லேலூயா. நீங்கள் அத்தனை பேர் பசும் பொண்ணு, புடமிடப்பட்ட பசும் பொண்ணு. 24 கேரட் உட்காந்துருப்பார். நீங்களாம் 22 கேரட், அவன் 24 கேரட். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லுங்களேன். பொதுவாக சொல்லிடுறேன், நீங்கள் எல்லாமே 24 கேரட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிப்பார். ஆண்டோடைய பிரதான கரு உங்கள் மேலே இருக்கும். டைமை முடிய போது இன்னும் ஒரு 1/2 ஹவர் போவோம். அதுதான் நான் உங்களை 24 கேரட் நான் ஐஸ் வைக்கிறேன். புரியுதுங்களா? அமைதியாக இருப்பீங்க அப்படின்னு. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமாக சொல்லாமா? சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். பேதுரு வந்த உடனே ஓடி அவருடைய பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பணிந்த ஒரு இதயம், தானம் தர்மம் பண்ணுகிற ஒரு இதயம், மற்றவர்களை நேசிக்கிற ஒரு இதயம், குடும்பத்தாரை அனுசரித்து நடத்தக்கூடிய ஒரு இதயம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாரையும் சேர்த்து அணைக்கிற ஒரு இதயம். ஆகையிலாம் தாங்க இந்த கொர்நேலியுவை ஆண்டவர் இவ்வளோ அழகாக மேன்மையாக கரெக்டாக 10வது அதிகாரத்தில் அழகாக நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. 10 கற்பனை போல, 10 கற்பனையை போல 10 கற்பனைகளையும் நடந்து வாழ்ந்த இந்த கொர்நேலியுவை ஆண்டவர் 10வது அதிகாரத்தில் தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஆகினால் நாம் ஆண்டவருக்கு மிக பிரியமாக இருந்து சுத்த பொன்னாக சுத்த வெள்ளியாக புடமிடப்பட்டவர்களாக தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறவர்களாக, சுயம் வேண்டாம். சுயம் எங்கே இருக்கிறதோ அந்த மனசுக்குள்ள, அந்த வீட்டுக்குள்ள தேவன் வரவே மாட்டான். சுயம் இருக்கிற இடத்துல இயேசப்பா வரமாட்டான். அல்லேலூயா. என் தேவனுக்காக நான் எதையும் இழந்தாலும் பரவாயில்லை. அல்லேலூயா. ஆமாம், ஒரு மனுஷன் சொல்கிறான், என்னுடைய ஆடு மந்தை இல்லாமல் போனாலும், என் தோப்பில் ஒன்றும் இல்லாமல் போனாலும், என் வடையில் வயல் நிலத்தில் ஒன்றும் இல்லாமல் போகினாலும் நான் கர்த்தருக்குள்ளே, சத்தமாக சொல்லுங்க, மன மகிழ்ச்சியாக இருப்பேன். எது இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு இயேசு இருந்தால் போதும். அல்லேலூயா. என்ன நஷ்டமானாலும் பரவாயில்ல, எனக்கு கர்த்தர் இருந்தால் போதும். இந்த அனுபவத்தில் நம்ம வரும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை தேவன் செய்வார். சரி, இவ்வளவு நாளாக ஒரு ஒரு அதாவது ஒரு
ஒரு அருமையான இந்த 100க்கு அதிபதி எவ்வளவு சம்பளம் இருக்கும்? இவர் லஞ்சம் வாங்கியிருப்பாரா? முதல்ல அது சொல்லுங்க. இவர் லஞ்சம் வாங்கியிருப்பாரா? வாங்கியே இருக்க மாட்டார். ஏன்னா இவர் கர்த்தருடைய மகன். அப்படின்னா இருக்கிற வருமானத்தை தன்னுடைய பார்க்கிற ஜனங்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் அவருடைய கொடுத்து தன்னுடைய இதயத்தை தெரிவித்ததுனால தானே கூப்பிட்ட உடனே வந்தாங்க. எல்லாமே வந்துட்டு பேதுருக்காக காத்திருக்கிறார்கள். ஆகினால் இந்த கடைசி காலத்தில் நாமும் நம்முடைய இதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்து மீண்டும் அங்கே வரலாம். ஒரு மனவாட்டி எங்கேயோ பிறக்கிறாங்க, எங்கேயோ வளர்கிறாங்க, பெரியவர்களுடைய சம்மதத்தினால கைப்பிடித்து நடத்தி திருமணம் முடிக்கிறாங்க. அன்று இரவு புரிஞ்சுக்கிங்க, நீர் என்னை அறிகிறது மட்டுமல்ல, என்னை முற்றிலும் ஆண்டு கொள்ளும். தன்னை அப்படியே படைத்து அலையிலு மணவாளனுக்காக தன்னை முற்றிலும் அர்ப்பணிக்கிற அலையிலு மனமாட்டி போல இன்று கடைசி காலத்தில் நமக்கு இருக்கிறதெல்லாம் தூக்கி தள்ளி விட்டுட்டு, நமக்கு உண்டான பெருமை குண அதிசயங்கள்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, அல்லேலூயா, கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்த்து இந்த உலகத்துடைய ஆபரணங்களை தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தருக்காக உன்னை மனமாட்டியாக அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் மெய்யாகவே வேதத்தில் 10வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் கொர்நேலியு எழுதப்பட்டது போல என் தேவனுடைய கரத்தில் இருக்கிற ஞாபக புஸ்தகத்தில் உன் பேரை நிச்சயம் எழுதி அங்கே உன்னை சரிப்படுத்த, உன்னை பலப்படுத்த, உன்னை உயர்த்த தேவன் வல்லவராயிருக்கிறார். எழும்பி நிற்கலாமா?